சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி சர்வதேச அளவில் வெளியாக போகுது. சூப்பர் ஸ்டார் கடைசியாக நடிச்சிருந்த லால் சலாம் படம் சரியாக போகாததுனால வேட்டையன் படத்தின் மீதான முழு நம்பிக்கையோடு இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த வேட்டையன் படத்தை ஜெய்பீம் எடுத்த டிஜி ஞானவேல் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டம் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ஒரு ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. மேலும் இந்த வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா பச்சன், ரித்திகா சிங் போன்ற முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறதுனால மக்களுக்கு இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் அமிதாப் பச்சனும் பகத் ஃபாசிலும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால இந்த படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும்ன்றதில் எந்த சந்தேகமே இல்லைன்னு ரசிகர்கள் வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்காங்க. மேலும் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த படத்துடைய முதல் பாடல், இந்த முதல் பாடலுடைய வரிகள் என்னென்னா, மனசுலாயோ. இந்த பாட்டை சூப்பர் சுப்பு அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அதாவது ஜெயிலர் படத்தில் உக்கும் பாட்டை எழுதியிருந்தவர் தான் இந்த பாட்டுக்கும் பாட்டு எழுதியிருக்காரு. இந்த பாட்டு கண்டிப்பாக பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கலப்பும் என நம்பப்படுது. காவாலா பாட்டு மிஞ்சும் அளவுக்கு இந்த பாட்டு கண்டிப்பாக ஹிட் அடிக்கும். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துலேருந்து காவாலா பாட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கலப்பு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தமன்னா தான் முக்கிய ரோலாக காமிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை டம்மி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமன்னாக்கு அந்தளவுக்கு அதில் ஹைப்பே கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் எனக்கு தெரிய வந்தது. ஆனால் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே முழுசாக வச்சு இந்த பாட்டை எடுத்திருக்காங்க. இந்த மனசுலாயோ சாங்கை எஸ்பிபி பாடியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் எஸ்பிபி உயிரோடு இல்லையே, அவர் எப்படி பாடியிருப்பார்? அதாவது ஏஐ டெக்னாலஜி மூலமாக எஸ்பிபி வாய்ஸை இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எஸ்பிபி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எந்த படத்தில் பாட்டு பாடினாலும் அந்த படம் பயங்கரமாக ஹிட் அடிக்கும்ன்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்பட்டு வருது. அப்படி அவர் பாடின படம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கடைசியாக அண்ணாத்த படத்தில் பாட்டு பாடியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் இல்லை. இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏஐ மூலமாக அவர் பாட்டு பாடுறாராம். இந்த பாட்டுடைய கிளிம்ஸ் வீடியோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்போவே தெரிஞ்சிடும் 4 மணிக்கு இந்த படத்துடைய பாட்டு எப்படி இருக்க போகுது. அனிருத் ஜெயிலர் படத்தில் எப்படி சம்பவம் பண்ணியிருந்தாரோ அதே போல் இந்த படத்தையும் தூக்கி நிறுத்துவாரா அப்படின்றது இப்போவே தெரிஞ்சிடும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ கத்தி படத்தில் விஜய் எப்படி கையில் ஒரு கோடாலி வச்சுருந்தாரோ அதே போல் தான் இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கையில் ஒரு கம்பு வச்சுருக்காரு. இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கத்தி படத்தில் விஜய் பண்ணதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காப்பி அடித்து பண்ணியிருக்காரு என சொல்லப்பட்டு வருது. என்னதான் விமர்சனங்கள் வச்சாலும் இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு வெளியாக போகிற கிளிம்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரியும். நீங்கள் மனசுலாயோ பாட்டுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.